அந்த அறிக்கை என் கையில் கிடைத்தவுடன் நான் ஆத்திரத்தில் கொதித்தபடி காரில் வந்து அமர்ந்தேன். அதில் நான் எதை நினைத்தேனோ அதுதான் இருக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் அந்த அறிக்கையை திறந்தேன். இன்று அந்த மோசமான பெண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டியே தீருவேன் என்று நான் முடிவு செய்திருந்தேன். இதை நினைத்துக்கொண்டே நான் அந்த அறிக்கையின் பக்கத்தை திறந்தபோது என் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஏனென்றால் அதில் உண்மையில் என் பெயர் சஞ்சய் என்று இருந்தது. நான் என் உடன்பிறந்தவர்களில் கடைசியானவன். நான் கிராமத்தில் வசித்து வந்தேன். என் தந்தை கிராமத்தின் ஜமீன்தார். அவர் மிகவும் கண்டிப்பான மற்றும் அதிகாரமிக்க மனிதர். அவருடைய கண்டிப்பான குணத்தினால் அவருக்கு முன்னால் பேசுவதற்கு யாருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை. என் அண்ணனால் அதிகமாக படிக்க முடியவில்லை. காரணம், அப்பா அவரை சிறுவயதிலேயே நிலத்தின் வேலைகளில் ஈடுபடுத்தி பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டார். அவர் நாள் முழுவதும் வெயிலில் கிராமத்து விவசாயிகளுடன் சேர்ந்து வேலை செய்வார். பிறகு மாலையில் களைப்புடன் வீடு திரும்புவார். ஆனால் என் வாழ்க்கை அவரிடமிருந்து சற்றே வித்தியாசமாக இருந்தது. எனக்கு படிப்பதிலும் எழுதுவதிலும் அதிக ஆர்வம் இருந்தது. அதன் காரணமாக நான் எப்போதும் புத்தகங்களிலேயே மூழ்கிக் கிடப்பேன். நல்ல விஷயம் என்னவென்றால் என் அப்பா என்னை ஒருபோதும் படிக்கத் தடுத்ததில்லை. அவர் என் அக்காக்களுக்கு சரியான வயது வந்ததும் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, மகன்கள் விஷயத்தில் அவருடைய சிந்தனை சற்று வித்தியாசமாக இருந்தது. அவர் தன் மகன்களுக்காக மிகவும் விசித்திரமான மற்றும் கடுமையான விதியொன்றை வகுத்திருந்தார். ஒரு மனிதன் முழுமையான பொறுப்புள்ளவனாக மாறும் வரை அவனுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அப்போதுதான் அவன் இல்லற பொறுப்புகளை சரியாக கவனித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதுவரை அவருக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். என் பெரிய அண்ணனுக்கு 32 வயது நெருங்கும்போதுதான் அப்பா அவருடைய திருமணத்தைப் பற்றி யோசித்தார். அதற்கு முன் வீட்டில் யாராவது அவருடைய திருமணத்தைப் பற்றி கேள்வி கேட்டால் அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படும். அப்பா, இப்போது எனக்கும் 31 வயதாகிவிட்டது அல்லவா? சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் என்னை பார்த்து பலவிதமாக பேசுகிறார்கள். இனியாவது எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். என் 3வது அண்ணன் ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அப்பாவிடம் இது பற்றி பேசினார். அவரும் அப்பாவைக் கண்டு மிகவும் பயந்தவர். இதன் காரணமாக இதை பேசும்போது அவர் கைகள் நடுங்கின. அவருக்கு வேர்த்து கொட்டியது. உன் நாக்கு இப்போதெல்லாம் அதிகமாக துடிக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்று அப்பா அண்ணனை முறைத்துப் பார்த்தார். அந்த நேரத்தில் அண்ணனின் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. உன் மற்ற சகோதரர்களுக்கும் இதே வயதில்தான் திருமணம் நடந்தது என்பது உனக்கு நன்றாக தெரியுமல்லவா? அவர்களுக்கு எந்த வயதில் நடந்ததோ அதே வயதில்தான் உனக்கும் நடக்கும். இதற்கு முன்னால் திருமணத்தைப் பற்றி பேசினால் என்னைவிட மோசமானவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்துகொள். ஆனால் அப்பா, கிராமத்தில் என் வயதுடைய மற்ற அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. மக்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம், பார், ஜமீன்தார் மகன்கள் இன்னும் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார்கள் என்று பலவிதமாக பேசுகிறார்கள். அண்ணன் பதற்றத்துடன் மீண்டும் ஒருமுறை தலையை குனிந்து தயங்கியபடி பதிலளித்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர் பயத்தால் சற்று பின்வாங்கினார். ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேள். எனக்கு மக்களின் பேச்சைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் என் முடிவு கல்லில் எழுதிய எழுத்தை போன்றது. நான் உயிருடன் இருக்கும் வரை இந்த வீடு என் விதிகளின்படிதான் நடக்கும், மக்களின் பேச்சின்படி அல்ல. அப்பா தனது அதிகாரமான குரலில் தீர்ப்பைச் சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தை மேஜை மீது ஓங்கி அடித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு எல்லா இடங்களிலும் நிசப்தம் நிலவியது. அப்பாவின் முடிவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. இதையெல்லாம் பார்த்த பிறகு என் அண்ணன்களுக்கே இன்னும் திருமணம் நடக்காத போது எனக்கு எப்படி இப்போது நடக்கும் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். எனக்கு இன்னும் காலம் இருந்தது. ஏனென்றால் நான் எல்லோரை விடவும் சிறியவன். எனக்கு மூத்தவர்கள் இன்னும் 2 பேர் பிரம்மச்சாரிகளாகவே இருந்தனர். அதனால் நான் என் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்த ஆரம்பித்தேன். நான் இரவு வெகுநேரம் வரை படிப்பேன். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேறியும் வந்தேன். ஆனால் நான் வாலிப வயதை அடைந்தபோது என் சிந்தனை முறை சற்று மாறியது. அதன் காரணமாக நான் தவறான பாதையில் சென்றேன். என் விடுதி வாழ்க்கை மற்றும் அங்கு கிடைத்த நண்பர்களின் தவறான சகவாசம் என்னை அழிவின் வெளிப்பிற்கு இட்டுச் சென்றது. என்னால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் தவறுகளுக்கு மேல் தவறுகளை செய்தேன். அதன் காரணமாக நான் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மனரீதியாகவும் என்னை தார்மாராக அழித்துக் கொண்டேன். எனக்கு மூத்த அண்ணனுக்கு திருமணம் நடந்தபோது நான் ஒரு உண்மையை சந்திக்க வேண்டியிருந்தது. அது எனக்கு மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. ஏனென்றால் நான் இப்போது ஒருபோதும் குழந்தைச் செல்வத்தின் மகிழ்ச்சியை உணர முடியாத ஒரு மனிதனாக மாறிவிட்டேன். என் வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளையும், என் எதிர்காலத்தைப் பற்றி நான் கண்டிருந்த அனைத்து பொன்னான கனவுகளையும் பறித்துக் கொண்ட ஒரு கசப்பான மற்றும் பயங்கரமான உண்மை இது. இதையெல்லாம் நினைத்து நினைத்து நான் இரவும் பகலும் உள்ளுக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தேன். உண்மையில் நிலைமை கையை மீறிப்போன பிறகுதான் என் இக்கட்டான நிலைமை எனக்கு தெரியவந்தது. இது யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத அல்லது வீட்டில் யாரிடமும் உதவி கேட்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை.
அதனால்தான் நான் எல்லோரிடமிருந்தும் மறைந்து நகரின் பல மருத்துவர்கள் மற்றும் ஆயுர்வேத மருந்து கொடுப்பவர்களின் கிளினிக்குகளுக்கு அலைந்தேன். ஆனால் நான் எங்கு சென்றாலும் எனக்கு எல்லா இடங்களிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. இதுவரை நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் என் சிகிச்சையிலேயே வீணாக்கினேன். ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்றால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. சஞ்சய், உன் அறிக்கைகள் ரிப்போர்ட்ஸ் சாதாரணமாக இல்லை. ஒரு பிரபலமான மருத்துவர் என் அறிக்கையை எனக்கு முன்னால் வைத்து மிகவும் தீவிரமாக சொன்னார். டாக்டர், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? உங்கள் பேச்சின் அர்த்தம் என்ன? என்னால் ஒருபோதும் குணமாக முடியாதா என்று நான் பதற்றமான குரலில் அவரிடம் கேட்டேன். அந்த நேரத்தில் என் தொண்டை பயத்தால் வறண்டு போயிருந்தது. பாரு சஞ்சய், உன் வயதின் மிக முக்கியமான கட்டத்தில் நீ உன் ஆரோக்கியத்துடன் விளையாடிய விளையாட்டுதான் உன்னை முழுமையாக அழித்துவிட்டது. இதன் காரணமாக உன்னால் இனி ஒருபோதும் குழந்தைச் செல்வத்தின் மகிழ்ச்சியை காண முடியாது. நான் நினைத்தால் உனக்கு பொய்யான ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். உண்மை இதுதான். இது உனக்கு மிகவும் கசப்பானது என்பதை நான் அறிவேன். இன்னொரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன். மருத்துவ அறிவியலின்படி, மெடிக்கல் சயின்ஸ், நீ குணமாவது இனி கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மருத்துவரின் இந்த வார்த்தைகள் என் கடைசி நம்பிக்கையையும் உடைத்தன. என் இதயம் சுக்குநூறாக நொறுங்கியது. மருத்துவர் என்னை முற்றிலும் நம்பிக்கையற்றவனாக்கினார். நான் இனி என் குழந்தையின் முகத்தை ஒருபோதும் பார்க்க முடியாது. என் மனைவிக்கும் அந்த மகிழ்ச்சியை தர முடியாது. இது என் மிகப்பெரிய குறையாக இருந்தது. ஆனால் இதற்கு நான்தான் காரணம். அதனால்தான் என் இந்த குறையை இந்த உலகத்திலிருந்தும் குறிப்பாக என் வீட்டினரிடமிருந்தும் எப்போதும் மறைக்க விரும்பினேன். இந்த உண்மை வெளிவந்த பிறகு நான் இரவு முழுவதும் விழித்திருந்து என் விதியை நினைத்து அழுவேன். வெளிப்பார்வைக்கு நான் திடகாத்திரமான ஒரு இளைஞனைப் போல தெரிந்தேன். ஆனால் உள்ளுக்குள் நான் முற்றிலும் பொய்த்துப்போய் உதவியற்றவனாக இருந்தேன். ஏனென்றால் என் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி முடிந்துவிட்டது. இதற்கெல்லாம் வேறு யாரும் காரணமல்ல, நானேதான் காரணம். நான் செய்த அறியாமை மற்றும் தவறுகளின் விளைவைத்தான் இன்று இந்த நிலையில் அனுபவிக்க வேண்டியிருந்தது. என் நண்பர்கள் எப்போது பார்ட்டிகளுக்கோ அல்லது திருமணங்களுக்கோ சென்றாலும் அங்கே பெண்களைப் பற்றி பலவிதமாக பேசிக்கொள்வார்கள். அவர்களுடன் தங்கள் எதிர்கால கனவுகளையும் வளர்ப்பார்கள். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு மூச்சு திணறுவது போல இருக்கும். அதனால்தான் நான் அவர்களுக்கு இடையிலிருந்து எழுந்து சென்று விடுவேன். இதன் காரணமாக அவர்கள் என்னை அகங்காரம் பிடித்தவன் என்றும் திமிர் பிடித்தவன் என்றும் நினைக்கத் தொடங்கினார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், நான் உள்ளுக்குள் மோசமாக உடைந்து போயிருந்தேன், பயந்திருந்தேன். என் வாயிலிருந்து ஏதாவது தவறுதலாக வெளிப்பட்டு என் ரகசியம் எல்லோருக்கும் தெரிந்துவிடுமோ என்ற பயம் எனக்கு எப்போதும் இருந்தது. தவறுதலாக கூட யாருக்காவது இது தெரிந்துவிட்டால் நான் யாருடைய முகத்திலும் விழிக்கும் தகுதியை இழந்துவிடுவேன். இந்த உண்மை என் மிகப்பெரிய பலவீனமாக மாறிவிட்டது. நான் படித்த கல்லூரியில் வகுப்பிலிருந்த ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் என் திறமையைக் கண்டு வியந்தார்கள். ஏனென்றால் நான் எப்போதும் என் வகுப்பில் முதலிடம் பிடிப்பேன். அங்கிருந்த ஆசிரியர்கள் என்னையே உதாரணமாக கூறுவார்கள். என் இந்த குறையை மறைக்க நான் புத்தகங்களை துணையாகக் கொண்டேன். யாரும் என்னிடம் என் சொந்த வாழ்க்கையைப் பற்றி அதிகம் பேசக்கூடாது என்பதற்காக நான் இரவும் பகலும் படிப்பிலேயே மூழ்கி கிடந்தேன். அந்த வகுப்பில் கார்கி என்ற ஒரு பெண் படித்து வந்தாள். அவள் மிகவும் சாதாரணமான, அழகான மற்றும் அறிவார்ந்த மாணவி. அவள் ஒரு படித்த குடும்பத்திலிருந்து வந்தவள். என் மௌனமும் திறமையான ஆளுமையும் கார்கியை என் பக்கம் ஈர்த்தது. அவள் என்னை விரும்பத் தொடங்கினாள். அதனால்தான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அவள் அடிக்கடி என்னிடம் பேச முயற்சிப்பாள். சில நேரங்களில் நோட்ஸ் கேட்கும் சாக்கிலும், சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாடம் லெக்சர் பற்றி விவாதிக்கும் சாக்கிலும் என்னை வந்து சந்திப்பாள். சஞ்சய், இந்த தியரி எனக்கு புரியவே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் நீ எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா? ஒரு நாள் கார்கி நூலகத்தில் மேஜைக்கு அருகில் நின்று கொண்டு மிகவும் அன்பான தொனியில் கேட்டாள். அவளுடைய குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது. என்னிடம் நேரமில்லை. நீ யாரிடமாவது உதவி கேட்டுக்கொள். நான் என் புத்தகத்திலிருந்து கண்ணை எடுக்காமலேயே மிகவும் குளிர்ந்த மற்றும் கசப்பான தொனியில் அவளிடம் கூறினேன். ஆனால் சஞ்சய், இந்த டாபிக் நீதான் மிகச் சிறப்பாக தயார் செய்திருக்கிறாய். சார் தான் என்னிடம் இதை பற்றிச் சொன்னார். அதனால்தான் அவரே உன்னிடம் இதை கேட்கச் சொல்லி பரிந்துரைத்தார். வெறும் 10 நிமிட வேலைதான். அவள் என்னிடம் வேண்டிக் கொண்டாள் மற்றும் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களுடன் என்னை பார்க்கத் தொடங்கினாள். பின்னர் திடீரென்று நாற்காலியை இழுத்து என் அருகிலேயே அமர்ந்துவிட்டாள். நான் மீண்டும் ஒருமுறை கசப்பான தொனியில் கூறினேன், நான் சொல்வதை புரிந்துகொள். என்னிடம் நேரமில்லை. என்னை தொந்தரவு செய்யாதே, என்னை தனியாக விடு. நான் கோபத்துடன் என் புத்தகங்களை மூடிவிட்டு நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு அவளை திரும்பிப் பார்க்காமலேயே நூலகத்திலிருந்து நேராக வெளியேறினேன். எனக்கு இப்போது பெண்கள் மீது எந்த ஆர்வமும் இல்லை. கார்கி மட்டுமல்ல, என் வகுப்பிலுள்ள எந்த பெண்ணிடமும் தேவையில்லாமல் நான் எந்த பேச்சும் பேசுவதில்லை. என் முழு கவனமும் படிப்பதிலும் என் வேலைகளிலும் மட்டுமே இருந்தது. நான் எப்போதெல்லாம் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறேனோ
அப்போதெல்லாம் என் ரகசியம் பற்றிய பயம் என்னை ஆட்கொண்டுவிடும். அது ஒரு கரையான் போல என்னை நாளுக்கு நாள் உள்ளுக்குள்ளேயே அரித்துக் கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு பெண் எனக்கு மிக நெருக்கமாக வந்தால் அவள் என் இந்த வெறுமையை அடையாளம் கண்டுவிடுவாளோ என்று நான் பயந்தேன். ஆனால் என்னுடைய அலட்சியம் மற்றும் இந்த கடுமையான நடத்தையும் மீறி கார்கியின் காதல் என் மீது ஏனோ அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவளுடைய கண்களில் எனக்காக ஒரு விசித்திரமான உணர்வு தெரிந்தது. அவள் என் நெருங்கிய நண்பர்களிடம் அசைன்மெண்ட் ஏதோ ஒரு காரணத்தை கூறி என் போன் நம்பரையும் வாங்கிக் கொண்டாள். ஒரு நாள் இரவு நான் என் அறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் நான் என் விதியை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தபோது என் மொபைலுக்கு தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ, யார்? நான் போனை எடுத்து கோபமாக கேட்டேன். சஞ்சய், நான் கார்கி பேசுகிறேன். மறுபுறத்திலிருந்து அவளுடைய மெதுவான மற்றும் நடுக்கமான குரல் கேட்டது. அவள் மிகவும் பயந்திருப்பது போல தெரிந்தது. அவள் பெயரைக் கேட்டதும் எனக்கு கடுமையான கோபம் வந்தது. நான் பல்லைக் கடித்துக் கொண்டு சொன்னேன், உனக்கு என் நம்பரை யார் கொடுத்தது? இவ்வளவு நள்ளிரவில் ஏன் எனக்கு போன் செய்கிறாய்? இதைச் சொல்லிவிட்டு நான் படுக்கையிலிருந்து சட்டென்று எழுந்தேன். என் முகம் கோபத்தில் அப்படியே சிவந்து போனது. என்னை மன்னித்து விடு சஞ்சய். ஆனால் நான் சொல்வதை புரிந்துகொள். என்னால் இனி அமைதியாக இருக்க முடியவில்லை. நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். உன்னில்லாமல் என்னால் வாழ முடியாது. நான் எப்போதும் உன் நினைவிலேயே மூழ்கிக் கிடக்கிறேன். அன்று அவள் அழுதுகொண்டே தன் இதயத்தில் உள்ளதைச் சொன்னாள். அதைக் கேட்டு நான் பெரும் அதிர்ச்சியடைந்தேன். உன் மூளை கெட்டுவிட்டது கார்கி. உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? பார், ஒரு விஷயத்தை தெளிவாக உன் மனதில் ஏற்றிக்கொள். நான் உன்னை காதலிக்கவில்லை. உன்மீது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதனால் இனிமேல் எனக்கு போன் செய்யும் தவறை ஒருபோதும் செய்யாதே. நான் கடுமையான தொனியில் பதிலளித்துவிட்டு போனை துண்டிக்கப் போனேன். அப்போது மறுபுறத்திலிருந்து அவளுடைய குரல் கேட்டது. ஒரே ஒரு முறை என் பேச்சைக் கேள் சஞ்சய். அப்படி என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று என்னை இவ்வளவு வெறுப்புடன் நிராகரிக்கிறாய்? அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய குரலில் ஆழமான வலி இருந்தது. பார் கார்கி, நீ என்னை காதலிப்பது உன் பிரச்சனை. அது என் பிரச்சனை அல்ல. மற்றவர்களுக்காக நான் பொறுப்பேற்க முடியாது. உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதைச் செய். ஆனால் மீண்டும் ஒருபோதும் எனக்கு போன் செய்யாதே. நான் மிகவும் குளிர்ந்த தொனியில் பதிலளித்துவிட்டு கோபத்துடன் போனை துண்டித்தேன். இதற்குப் பிறகும் கார்கி மனம் தளரவில்லை. அவள் ஒவ்வொரு நாளும் கல்லூரியில் என் முன்னே வந்து நிற்பாள். அவளுடைய இத்தகைய செயல்கள் என்னை உள்ளுக்குள் இன்னும் பயமுறுத்தின. இந்த பெண்ணிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று எனக்கு புரியவில்லை. சஞ்சய், இன்று உனக்காக என் கைகளாலேயே மதிய உணவு லஞ்ச் தயாரித்திருக்கிறேன். அடுத்த நாள் அவள் கல்லூரி மைதானத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸுடன் என் முன் நின்றபோது புன்னகையுடன் தான் தயாரித்த உணவை என்னிடம் நீட்டினாள். அவளுடைய முகத்தில் ஒரு அப்பாவித்தனமான புன்னகை இருந்தது. எனக்கு பசிக்கவில்லை. உனக்கு புரியவில்லையா? எனக்காக இதையெல்லாம் செய்வதை நிறுத்து. உன் நேரத்தை ஏன் வீணாக போக்கிக் கொண்டிருக்கிறாய்? நான் அந்த டிஃபன் பாக்ஸைத்து திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து செல்ல முயன்றேன். சஞ்சய், சொல்வதை கேள். ஒருமுறை கொஞ்சம் மட்டும் சாப்பிடு. உனக்காக அதிகாலையிலேயே எழுந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மதிய உணவு தயாரித்திருக்கிறேன். உனக்காக மட்டுமே. அவளுடைய குரலில் ஆழமான வலியும் ஒருவித உரிமையும் இருந்தது. அது எனக்கு இன்னும் எரிச்சலூட்டியது. ஏனென்றால் அவளுடைய அந்த அன்பிற்கு நான் தகுதியானவன் அல்ல. உனக்கு என்னதான் வேண்டும்? நான் சொல்வது உனக்கு ஒருமுறை சொன்னால் புரியாதா? எனக்கு சாப்பிட விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்புறம் என்ன? நீ வேண்டுமென்றே என்னை தொந்தரவு செய்கிறாய். இங்கே எல்லோர் முன்னிலையிலும் என்னை ஒரு வேடிக்கை பொருளாக ஆக்குகிறாய். நான் அவளுடைய கையிலிருந்த டிஃபன் பாக்ஸை ஒரே இழுப்பாக பிடுங்கி அருகிலிருந்த குப்பைத் தொட்டியில் வீசினேன். இதைக் கண்டதும் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. முகம் அப்படியே வெளுத்துப் போனது. அவள் ஒருவித அதிர்ச்சியில் மௌனமாக என்னை பார்த்தாள். அவளுடைய பார்வையில் அப்போது துக்கம் இருந்தது, அல்லது ஒருவேளை கோபமும் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் என்னிடம் எதையும் சொல்லாமல் அங்கிருந்து அமைதியாகச் சென்றுவிட்டாள். எனக்கு அவள் மீது பரிதாபம் வந்தது. ஆனாலும் நான் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டேன். அவளுக்கு சேரவேண்டிய அந்த சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியாது என்று எனக்குத் தெரியும். ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த மகிழ்ச்சி என்னிடம் இல்லவே இல்லை. அதனால்தான் அவள் என்னை வெறுக்கத் தொடங்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவள் என்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவளுடைய பார்வையில் என்னை ஒரு கெட்டவனாக காட்ட விரும்பினேன். சில நாட்களுக்குப் பிறகு அவள் எனக்கு உணவகத்தின் கேண்டீன் அருகில் எதிர்பட்டாள். அவளுடைய கண்கள் அழுததினால் வீங்கியிருந்தன. அவள் முற்றிலும் நிலைகுலைந்து காணப்பட்டாள். எப்போதும் சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கும் பழைய கார்கி இவள் இல்லை. சஞ்சய், நான் சொல்வதை கேள். நீ என்னை காதலிக்கும் வரை நான் காத்திருப்பேன். நீ வெளியில் காட்டிக்கொள்ளும் அளவுக்கு உள்ளுக்குள் அத்தனை கடினமானவன் இல்லை என்று எனக்குத் தெரியும். அவள் என் வழியை மறித்து என் கண்களை பார்த்துச் சொன்னாள். தெளிவாக கேட்டுக்கொள், எனக்கு உன்மீது ஒருபோதும் காதல் வராது.
உன் நேரத்தையும் உணர்ச்சிகளையும் வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அதனால் என்னிடமிருந்து விலகியிரு. நான் கோபத்துடன் அவளை முறைத்துப் பார்த்தபடி கூறிவிட்டு அவள் முன்னாலிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினேன். உனக்கு வேறு யாரையாவது பிடித்திருந்தால் அல்லது உனக்கு வேறு எங்காவது நிச்சயம் என்கேஜ்மெண்ட் செய்யப்பட்டிருந்தால் தயவுசெய்து உன் உண்மையை என்னிடம் ஒருமுறை சொல்லிவிடு. நானே உன் வழியிலிருந்து விலகிவிடுவேன். பிறகு எப்போதும் உனக்கு என் முகத்தை காட்ட மாட்டேன். அவள் உதவியற்றவளாக என்னை பார்த்தாள். அவளுடைய கண்களில் இருந்த கடைசி நம்பிக்கையும் அழிந்து கொண்டிருந்தது. இது என் வாழ்க்கை, என் விருப்பம். நான் யாரிடம் வேண்டுமானாலும் திருமணம் செய்வேன் அல்லது செய்யாமல் போவேன். இதைப் பற்றி முடிவு செய்ய நீ யார்? என் வாழ்க்கையில் தலையிட உனக்கு எந்த அவசியமும் இல்லை. என் தனிப்பட்ட விஷயங்களைப் பற்றி என்னிடம் கேள்வி கேட்க நீ ஒருவரும் இல்லை. நான் பட்டவர்த்தனமாக அவளிடம் சொன்னேன். ஆனால் உன்னைத் தவிர வேறு யாரைப் பற்றியும் என்னால் நினைக்கக்கூட முடியவில்லை. சஞ்சய், நீ இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையற்றது. அவளுடைய கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவள் இப்படி அழுவது எனக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. உனக்கு எங்கே விருப்பமோ அங்கே திருமணம் செய்து கொள். ஆனால் எனக்காக காத்திருக்காதே. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். புரிகிறதா? அவளை அங்கேயே அழவிட்டுவிட்டு நான் வேகமாகச் சென்றேன். நான் திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் ஒருமுறை திரும்பினால் கூட அவள் ஏதாவது பொய்யான நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடும் என்று எனக்கு தெரியும். நான் கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு மேல் படிப்பிற்காக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திற்குச் சென்றேன். நான் என் ஊரையும் மாற்றிக்கொண்டேன். இப்படி செய்வதன் மூலம் கார்கியிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தேன். தூரம் அவளுடைய காதலை அழித்துவிடும், அவள் என்னை மறந்து விடுவாள் என்று நம்பினேன். அங்கு பல்கலைக்கழகத்தின் சூழல் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அங்கிருந்த கற்றல் முறையும் ஆராய்ச்சிகளும் மிகவும் கடினமாக இருந்தன. இதனால் நான் மிகவும் பிஸியாகிவிட்டேன். ஆனால் என் கடந்த காலமும் என் தவறான செயல்களும் எப்போதும் நிழலைப் போல என்னுடன் இருந்தன. நான் எங்கு சென்றாலும் அந்த பயம் என்னை தொடர்ந்தது. சஞ்சய், நீ பல்கலைக்கழகத்திலும் எப்போதும் தனியாகவே இருக்கிறாய். சில நேரங்களில் மற்றவர்களுடன் அமர்ந்து அரட்டையடிக்கலாமல்லவா? நீ இதுவரை எந்தச் சுற்றுலாவுக்கும் ட்ரிப் கூட வந்ததில்லை. உணவகப் பகுதியில் கேஃபிடீரியா என் அருகில் அமர்ந்த என் வகுப்புத் தோழன் ஒருவன் இப்படி கேட்டான். இல்லை, எனக்கு தனியாக இருப்பதுதான் பிடிக்கும். கூட்டம் மற்றும் தேவையற்ற பேச்சுகள் என் மனநிலையை கெடுக்கின்றன. நான் புத்தகத்திலிருந்து கண்ணை எடுக்காமல் வறட்சியான பதில் கூறினேன். அட என்ன நண்பா, இப்படி இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் யாராவது நிச்சயம் இருப்பார்களே. நீ விரும்பும் பெண்ணோ அல்லது உன் இதயத்தை உடைத்த பெண்ணோ யாராவது இருப்பார்கள்தானே. நீ இவ்வளவு அழகாகவும் திறமையாகவும் இருக்கிறாய். உன் இந்த தனிமைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. அவன் புன்னகையுடன் என்னை தோண்டித் துருவி விசாரிக்க முயன்றான். உன் முட்டாள்தனமான பேச்சை நிறுத்து. எனக்கு இதுபோன்ற தேவையற்ற பேச்சுகளில் எந்த ஆர்வமும் இல்லை. நீ உன் வேலையைப் பார், என்னை படிக்கவிடு. நீ எனக்கு தொந்தரவு செய்கிறாய். நான் அவனை கடுமையாக வாயடைக்கச் செய்து புத்தகத்தை அவன் முகத்திற்கு நேராக பிடித்தேன். என் இந்த கசப்பான நடத்தையைக் கண்டு அவன் திகைத்துப் போனான். பிறகு அங்கிருந்து எழுந்து சென்றுவிட்டான். இதற்குப் பிறகு அவன் ஒருபோதும் என் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி எந்த கேள்வியும் கேட்கவில்லை. மூல உரையின் எந்த பகுதியும் விடுபடாமல் அதன் நீளம் மற்றும் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் அனுவாத், தமிழ் டிரான்ஸ்லேஷன். நான் என்னைச் சுற்றி மிக உயரமான மற்றும் வலுவான ஒரு சுவரை எழுப்பிக் கொண்டேன். அதை தாண்டி வருவது இனி யாராலும் முடியாத காரியம். பல்கலைக்கழகத்தின் முதல் செமஸ்டரின் போது ஒருநாள் என் போனில் ஒரு மெசேஜ் வந்தது. அது ஒரு தெரியாத எண்ணிலிருந்து வந்திருந்தது. ஆனால் அந்த மெசேஜ் எழுதப்பட்டிருந்த விதம், அதை படித்தவுடனே அது யாருடைய மெசேஜ் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. கார்கி அநேகமாக தன் எண்ணை மாற்றியிருக்கலாம். நீ என்னை விட்டுச் சென்று விட்டாய். ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை சஞ்சய். நான் இன்றும் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். மெசேஜை படித்தவுடனே அந்த எண்ணை நான் பிளாக் செய்தேன். பைத்தியக்காரத்தனத்தின் உச்சத்துக்கே சென்ற அவளுடைய அந்த காதலைக் கண்டு நான் மிகவும் பயப்படத் தொடங்கினேன். அவள் துரத்திக் கொண்டிருக்கும் இந்த சஞ்சய் உண்மையில் அவளுக்கு எந்த மகிழ்ச்சியையும் தர முடியாத ஒருவன் என்பது அவளுக்குத் தெரியாது. சஞ்சயின் கையை பிடிப்பதால் அவளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பூமழை பொழியப்போவதில்லை. எப்படியாவது என் இந்த ரகசியத்தை மறைத்து வைக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமானது கார்கி என் வாழ்க்கையிலிருந்து விலகியிருப்பதுதான். எந்த விலையை கொடுத்தாவது என் உண்மையை உலகிற்கு முன்னால் கொண்டுவர நான் விரும்பவில்லை. பல்கலைக்கழகத்தின் விடுதி, ஹாஸ்டல் அறை இப்போது என் வசிப்பிடமாக மாறியிருந்தது. நான் எப்போதும் என் தலையை புத்தகங்களுக்குள் புதைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பேன். அப்போது என் போன் ஒலிக்கவே திரையில் அப்பாவின் பெயர் மின்னுவதைக் கண்டேன். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு சற்று நடுக்கத்துடன் போனை காதில் வைத்தேன். சொல்லுங்கப்பா. நான் ஒரு பொய்யான மகிழ்ச்சியை காட்டியபடி பேச்சைத் தொடங்கினேன். உன் படிப்பு எப்படி போகிறது சஞ்சய்? அப்பாவின் கனமான மற்றும் அதிகாரமிக்க குரல் போன் ஸ்பீக்கரில் கேட்டது.
அவருடைய தொனியில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. ஆமாம்பா, எல்லாம் நன்றாகப் போகிறது. நான் என் ஆராய்ச்சித் திட்டத்தில் ரீசர்ச் ப்ராஜெக்ட் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மேஜையில் முன்னால் இருந்த புத்தகத்தை வைத்தபடி நான் பதிலளித்தேன். அவருடைய பேச்சைக் கேட்டாலே நான் ஒருவித அச்சத்தில் உறைந்து போனேன். உன் படிப்பை இப்போது கொஞ்சம் தள்ளிவை. உனக்காக நான் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்துள்ளேன். அப்பா தனது அதே கடுமையான தொனியில் கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் இதயத்துடிப்பு சட்டென்று அதிகரித்தது. என்ன முடிவுப்பா? என் நெற்றியில் வேர்வை வர ஆரம்பித்தது. எனக்கு பயமாக இருந்தது. எனக்குள் ஒரு இனம் புரியாத அச்சம் பெருகத் தொடங்கியது. என் நண்பன் தன் மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க கேட்டுள்ளான். நானும் அதற்குச் சம்மதம் சொல்லிவிட்டேன். அடுத்த மாதம் உனக்கு நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட். அப்பா என்னிடம் எந்த ஒரு சம்மதத்தையும் கேட்காமல் நேரடியாக தன் முடிவை அறிவித்தார். அவருடைய அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்ததைப் போல இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்பா? எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் எப்போது உங்களிடம் சொன்னேன்? நான் கோபத்துடன் என் இடத்திலிருந்து எழுந்தேன். என் மூச்சு திணறியது. உன்னை யார் கேட்டது? உன்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு இப்போது வயது வந்துவிட்டது. அதனால்தான் நீ இனி ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும். இது என் முடிவு. அப்பாவின் குரலில் அதே அதிகாரம் வந்துவிட்டது. அவர் எவர் ஒருவரின் உரத்த குரலையும் பொறுத்துக் கொள்ளும் பழக்கமில்லாதவர். ஆனால் அப்பா, நான் இந்த திருமணத்தை செய்ய மாட்டேன். என்னிடம் கேட்காமல் இவ்வளவு பெரிய முடிவை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? நான் உரத்த குரலில் பதிலளித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் பயத்தினால் என் உடல் முழுவதும் வேர்வையில் நனைந்திருந்தது. என் முடிவை எதிர்த்து பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? சஞ்சய், அப்பா உரத்த குரலில் கத்தியபடி என்னிடம் கேட்டார். அவருடைய கோபம் உச்சத்தை எட்டியிருந்தது. நான் தெளிவாகச் சொல்லிவிடுகிறேன் அப்பா, எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அதிலும் அந்த பெண்ணை நிச்சயமாக திருமணம் செய்ய மாட்டேன். உங்கள் நண்பரிடம் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். நான் தீர்க்கமாக என் முடிவை சொல்லிவிட்டு போனை துண்டித்து மெத்தை மீது எறிந்தேன். நான் கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அதே சமயம் பயத்தில் வேர்த்து கொட்டியது. திருமணத்தின் பெயரை கேட்டாலே என் உயிர் போய்விட்டது போல இருந்தது. நான் என் இந்த ரகசியத்தை எந்த சூழ்நிலையிலும் உலகிற்கு முன்னால் கொண்டுவர விரும்பவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு என் பெரிய அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது. உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா சஞ்சய்? அப்பாவிடம் இப்படியா பேசுவது? அவர் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார். அண்ணனின் குரலில் மிகுந்த கவலையும் திகைப்பும் இருந்தது. அப்படியேனால் நான் என்ன செய்ய வேண்டுமண்ணா? எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அவ்வளவுதான். நான் கவலையுடன் என் தலையை பிடித்துக் கொண்டேன். என் தலையின் நரம்புகள் அனைத்தும் கடுமையாக வலிக்கத் தொடங்கின. சஞ்சய், உன் மற்ற சகோதரர்களின் குணம் இப்படி இல்லையே. அவர்களுக்கு திருமண நேரம் வந்தபோது அவர்கள் அமைதியாக திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் நீ ஏன் இப்படி எதிர்த்து பேசுகிறாய்? அண்ணன் எனக்கு புரிய வைக்க முயன்றார். அவருடைய பேச்சில் குழப்பம் இருந்தது. என் வாழ்க்கை அவர்கள் எல்லோரையும் விட வித்தியாசமானது. தயவுசெய்து என்னையும் அவர்களையும் ஒப்பிடாதீர்கள். அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை என் நிலையில் அப்படியே விட்டுவிடுங்கள். நான் நன்றாக இருக்கிறேன். இந்த தொனியில் நான் பதிலளித்துவிட்டு அவருடைய போனையும் துண்டித்தேன். அடுத்த நாள் அப்பா நேராக விடுதிக்கு ஹாஸ்டல் வந்துவிட்டார். அவருடைய முகத்தில் பயங்கரமான கோபம் தெரிந்தது. அவர் என் அறைக்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்தார். நீ என் தலையை குனிய வைத்துவிட்டாய் சஞ்சய். அவர் கூறினார். மூல உரையின் எந்த பகுதியும் விடுபடாமல் முழு நீளத்திலும் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் டிரான்ஸ்லேஷன். முழு சமூகத்திலும் என் மரியாதை என்னவாகும்? நான் என் நண்பனுக்கு பதில் சொல்லிவிட்டால்? அப்பா திடீரென்று மென்மையாக என்னை நோக்கி பார்த்தார். அவர் என்னை உணர்ச்சிபூர்வமாக மிரட்ட, இமோஷனல் பிளாக்மெயில் முயன்று கொண்டிருந்தார். உங்கள் மரியாதையை காட்டி என் வாழ்க்கையை அழிக்காதீர்கள் அப்பா. நான் திருமணத்திற்கு தகுதியானவன் அல்ல. அதாவது, நான் இப்போது மனரீதியாக திருமணத்திற்கு தயாராக இல்லை. என் வாயிலிருந்து தவறி விழுந்த உண்மையை நான் பதற்றத்துடன் சரிசெய்து கடினமாக விளக்கமளித்தேன். என் முகம் அப்படியே வெளுத்துப் போயிருந்தது. உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் படிப்பைத்தான் முடித்துவிட்டாயல்லவா? நிலம், சொத்துக்களுக்கு உனக்கு குறைவே இல்லையே. பின் ஏன் திருமணத்திலிருந்து ஓடுகிறாய்? அப்பா என் கண்களை உற்று நோக்கினார். அவருடைய கூர்மையான பார்வை என்னை பயமுறுத்தியது. நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் அப்பா, எனக்கு திருமணம் வேண்டாம். அவ்வளவுதான். என்னிடம் இப்படி நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. நான் பார்வையை தவிர்த்துவிட்டு உறுதியான தொனியில் சொன்னேன். எக்காரணம் கொண்டும் நான் பணியத் தயாராக இல்லை. நீ அந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றால் நான் உன்னை என் சொத்திலிருந்து ஒதுக்கி வைப்பேன். அப்பா தனது கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தினார். கோபத்தில் அவர் முகம் சிவந்திருந்தது. தாராளமாக செய்யுங்கள். என்னை ஒதுக்கிவிடுங்கள். உங்கள் சொத்தில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை.
ஆனால் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் திருமணம் செய்யவே மாட்டேன். நான் மிகவும் வெட்கமின்றி மற்றும் பிடிவாதமாக பதிலளித்தேன். இதை கேட்டதும் அப்பா என்னை தின்றுவிடுவது போன்ற பார்வையுடன் பார்த்துவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஆனால் என் பிரச்சனைகள் இத்துடன் முடிந்துவிடவில்லை. மறுபுறம் கார்கி எனக்கு ஒரு புதிய பிரச்சனையாக மாறியிருந்தாள். அவள் தொடர்ந்து புதிய எண்களிலிருந்து எனக்கு ஃபோன் செய்து கொண்டே இருந்தாள். ஒரு இரவு நான் என் லேப்டாப் வேலை செய்து கொண்டிருந்தபோது அவளுடைய அழைப்பு வந்தது. தெரியாத எண் என்பதால் நான் ஃபோனை எடுத்தேன். சஞ்சய், என் பேச்சை ஒருமுறை கேள், இல்லையென்றால் நான் என் வாழ்க்கைக்கு விடை கொடுத்து விடுவேன். கார்கியின் அழுகுரலை கேட்டதும் நான் மீண்டும் கோபத்தீயில் எரியத் தொடங்கினேன். நீ என் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டாய். உன் நாடகம் முடிவதே இல்லை. கார்கி, நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய். ஆனால் உன் முன்னே கைகூப்பி கேட்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே. நான் பல்லை கடித்துக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் பதிலளித்தேன். என் குரலில் எந்த இரக்கமும் இல்லை. சஞ்சய், ஒருவேளை நீ இதை வேடிக்கை என்று நினைக்கிறாய். ஆனால் நான் உண்மையைச் சொல்கிறேன். என் வீட்டினர் எனக்கு வேறு எங்கோ திருமணம் செய்ய விரும்புகிறார்கள். நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் இதைத்தான் செய்வேன் என்று கூறி அவள் சத்தமாக அழத் தொடங்கினாள். அவளுடைய குரலில் ஆழமான விரக்தி இருந்தது. உன் மிரட்டல்களை வேறு யாரிடமாவது வைத்துக்கொள், புரிந்ததா? ஆண்களை தங்கள் வலையில் வீழ்த்தி தங்கள் பேச்சை கேட்க வைக்க எல்லா பெண்களும் செய்யும் தந்திரம் இதுதான். இந்த மலிவான வழியில் என்னை மிரட்ட பிளாக்மெயில் நீ நினைக்கிறாய், ஆனால் அதை நான் ஒருபோதும் பலிக்கவிடமாட்டேன். நான் வெறுப்புடன் அவளிடம் சொன்னேன். அவளுடைய பேச்சில் எனக்கு சிறுதுளி கூட நம்பிக்கை இல்லை. நான் உன்னை மிரட்டவில்லை. நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. என் காதலை புரிந்து கொள்ள முயற்சி செய் சஞ்சய். அவள் கெஞ்சத் தொடங்கினாள். அவளுடைய அந்த அழுகை என் கல் நெஞ்சில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. உன்னை போன்ற பைத்தியக்கார மற்றும் பிடிவாதக்கார பெண்களுக்கு இதுதான் முடிவாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டுமோ செய். தொலைந்து போ. ஆனால் என் உயிரை மட்டும் விட்டுவிடு. நான் மிகவும் இரக்கமின்றி போனை துண்டித்து அவளுடைய அந்த எண்ணையும் பிளாக் செய்தேன். அவள் எனக்கு பொய்யான மிரட்டல்களை விடுகிறாள் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இந்த விஷயம் நான் நினைத்தது போல அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. கார்கி என்னை விரும்புகிறாள் என்பதும் என்னால்தான் அவள் வரும் வரன்களை தட்டிக்கழிக்கிறாள் என்பதும் அவளுடைய பெற்றோருக்கும் தெரிந்திருந்தது. 2 நாட்களுக்குப் பிறகு நான் உணவகப் பகுதியில் கேஃபிடீரியா அமர்ந்திருந்தபோது ஒரு முதியவர் என் முன்னே வந்து நின்றார். அவர் முகத்தில் மிகுந்த சோர்வும் கவலையும் தெரிந்தது. மகனே, நான் கார்கியின் தந்தை. அவர் பதற்றமான குரலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதை கேட்டதும் எனக்கு உடல் சிலிர்த்தது. நான் புரி தரக மிகவும் பயந்துவிட்டேன். ஆனால் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு என் முகபாவனையை அமைதியாக வைத்திருந்தேன். சரி, அமருங்கள். சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நான் நாற்காலியை அவர் பக்கம் நகர்த்தியபடி சற்று எரிச்சலான தொனியில் கேட்டேன். நான் வேண்டுமென்றே தெரியாதது போல நடித்தேன். மகனே, நீ என் மகளை திருமணம் செய்து கொள். அவளோ உனக்காக பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறாள். அவர் அமர்ந்தவுடனேயே என் முன்னால் கைகூப்பினார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஐயா? பாருங்கள், நான் உங்கள் மகளுக்கு எந்த கனவும் காட்டவில்லை, மாறாக அவள்தான் என் பின்னால் அலைகிறாள். நான் அவர் கைகளை பிடித்து அவரை அமைதிப்படுத்தும் வகையில் சொன்னேன். அவருடைய இந்தச் செயலால் எனக்கு கடுமையான கோபம் வந்தது. மகனே, புரிந்து கொள்ள முயற்சி செய். என் மகள் வேறு எங்கும் திருமணம் செய்ய விரும்பவில்லை. எனக்கு அவள் ஒரே ஒரு மகள். அவளுக்கு உன்னுடன் திருமணம் நடக்காவிட்டால் அவள் இறந்து விடுவாள். என் மீது இரக்கம் காட்டு என்று கூறி அவர் அழத் தொடங்கினார். ஒரு தந்தை இப்படி அழுவது என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. மூல உரையின் எந்த பகுதியும் விடுபடாமல் கதையின் தீவிரத்தையும் உணர்ச்சிகளையும் அப்படியே பிரதிபலிக்கும் வகையில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஆனால் என் கையறு நிலை என் மனிதாபிமானத்தை விட மேலோங்கி இருந்தது. பாருங்கள் அங்கிள், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்னால் கார்கியை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இதில் என் தவறு எதுவுமில்லை. நான் ஒருபோதும் உங்கள் மகளிடம் அவளை காதலிக்கிறேன் என்று சொன்னதில்லை. மாறாக அவள்தான் தேவையில்லாமல் என் பின்னால் சுற்றிக் கொண்டிருக்கிறாள். அதனால் நீங்கள் வீட்டிற்குச் சென்று உங்கள் மகளுக்கு புரிய வையுங்கள். நான் என் அதே வார்த்தைகளை மீண்டும் கூறினேன். நான் அவருடைய உணர்ச்சிகளை புறக்கணித்துக் கொண்டிருந்தேன். மகனே, நீ எப்படி இவ்வளவு இரக்கமற்றவனாக இருக்க முடியும்? ஒரு பெண் உனக்காக தன் உயிரையே கொடுக்கத் துணிந்திருக்கிறாள், உனக்கோ ஒரு கவலையும் இல்லையே என்று அங்கிள் கோபத்துடனும் வருத்தத்துடனும் கத்தினார். அவருடைய பேச்சு மிகவும் கசப்பாக இருந்தது. பாருங்கள் அங்கிள், என் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாது. யாருடைய வீணான பிடிவாதத்திற்கும் என்னால் தலைவணங்க முடியாது. அதனால் இப்போது நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். நான் மிகவும் வெட்கமின்றி அவரை வெளியே போகுமாறு சைகை செய்தேன்.
அவர் என்னை திட்டியபடி அங்கிருந்து சென்றார். கார்கி என்னை தீவிரமாக காதலித்தாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள் என்னை அரித்துக் கொண்டிருந்த என் குறையை நான் மறைக்க விரும்பினேன். நான் பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளானேன். இப்போது தவறுதலாக யாராவது என்னிடம் திருமணத்தைப் பற்றி பேசினால் நான் அவர்களுடன் சண்டையிடத் தொடங்கிவிடுவேன். என் பொறுமை முற்றிலும் அழிந்துவிட்டது. சஞ்சய் நண்பா, நீ ஏன் இப்போது இவ்வளவு எரிச்சலாக இருக்கிறாய்? நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மோதலுக்கு தயாராகிவிடுகிறாய் என்று ஒரு நாள் என் வகுப்புத் தோழன் என்னால் சலிப்படைந்து சொன்னான். என் நடத்தையில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன் வேலையைப் பார். என்னை கண்காணிப்பதை நிறுத்து என்று மேஜையில் கோபமாக தட்டியபடி சொன்னேன். என் கண்கள் அப்போது சிவந்து போயிருந்தன. உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? நான் உன்னிடம் சாதாரணமாகத்தானே கேட்டேன். போ, உன்னிடம் பேசுவதே வீண். நான் உன் நன்மைக்காகத்தான் சொன்னேன். அவர் என்னை திட்டிவிட்டு எழுந்து நின்றார். ஏனென்றால் என் எதிர்வினையைக் கண்டு அவர் மிகவும் பயந்துவிட்டார். எனக்கு யாருடைய அனுதாபமும் தேவையில்லை. எல்லோரும் என் வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிடுகிறார்கள். என்னிடமிருந்து விலகியிருப்பதே உங்களுக்கு நல்லது என்று கத்தினேன். பிறகு அங்கிருந்து சென்றேன். இப்போது ஒவ்வொரு மனிதனும் எனக்கு எதிரியாகத் தெரிந்தான். திருமணத்தைப் பற்றி பேசுபவன் எனக்கு மிகப்பெரிய எதிரியாகத் தெரிந்தான். எல்லோரும் என் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகவே வேண்டுமென்றே இப்படிச் செய்கிறார்கள் என்று எனக்குத் தோன்றியது. இரவில் எனக்கு பயங்கரமான கனவுகள் வரத் தொடங்கின. மக்கள் என்னை பார்த்துச் சிரிக்கிறார்கள். என்னை ஆண்மையற்றவன் என்று அழைக்கிறார்கள். பதற்றத்தால் என் மூளை நரம்புகள் எப்போது வேண்டுமானாலும் வெடித்துவிடும் போல தோன்றியது. இப்போது நான் என்னை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். கடைசியாக நான் என்னை சுற்றி உருவாக்கியிருந்த அந்த அரணை உடைத்த அந்த துரதிருஷ்டவசமான நாள் வந்தது. என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தபோது கதவில் பலமான சத்தம் கேட்டது. பயத்துடன் கதவைத் திறந்தபோது விடுதி காவலாளி நின்று கொண்டிருந்தார். சஞ்சய், கீழே ஒரு முதியவர் உன்னை பார்க்க வந்திருக்கிறார். அவருடைய நிலைமை மிகவும் மோசமாகத் தெரிகிறது என்று காவலாளி வேகமாகச் சொன்னார். அவருடைய முகத்தில் கடும் பதற்றம் தெரிந்தது. நான் கீழே சென்று பார்த்தபோது அங்கு கார்கியின் அப்பா நின்று கொண்டிருந்தார். அவருடைய ஆடைகள் கலைந்து போயிருந்தன. முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. இப்போது என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் இங்க வந்தீங்க? நான் தொண்டையை சுத்தம் செய்யும் சத்தம். அவர் அருகில் சென்று சொன்னேன், பாருங்கள், நான் இனி எந்த களைபரத்தையும் விரும்பவில்லை. அவர் என் பேச்சைக் கேட்காமல் சொன்னார், மகனே, என் மகள் சாகக் கிடக்கிறாள். அதற்கு நீதான் காரணம். அவள் இன்று ஒருபோதும் எடுக்கக்கூடாத முடிவை எடுத்துவிட்டாள். அவர் சட்டென்று முன்னால் வந்து என் சட்டையை பிடித்துக்கொண்டு சத்தமாக அழத் தொடங்கினார். அவருடைய குரல் 4 பக்கமும் எதிரொலித்தது. நீங்கள் என்ன உளறுகிறீர்கள்? என்னை விடுங்கள் என்று திகைப்புடனும் கவலையுடனும் அவர் கையை தட்டிவிட்டேன். என் இதயம் ஒரு நிமிடம் துடிக்கவே மறந்தது. அவள் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறாள். உயிருக்கும் போராட்டத்திற்கும் இடையில் ஊசலாடிக் கொண்டிருக்கிறாள் என்று அங்கிள் குரல் தழுதழுக்கச் சொன்னார். அவர் அங்கேயே தரையில் விழுந்து கதறி அழத் தொடங்கினார். அப்படியேனால் நான் என்ன செய்ய வேண்டும்? இது அவளுடைய சொந்த முடிவு. இதையெல்லாம் செய்யச் சொல்லி நான் அவளிடம் சொல்லவில்லையே என்று என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கடுமையான தொனியில் பதிலளித்தேன். நான் என் முடிவிலிருந்து பின்வாங்க விரும்பவில்லை. பாரு மகனே, என் மகள் இறந்துவிட்டால் நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் மன்னிக்க மாட்டேன். நீ ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது. என் மகளின் மரணத்திற்கு நீயே பொறுப்பு என்று அவர் உரக்க கத்தி விரலைக் காட்டி என்னை சபித்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் சுத்தியால் அடிப்பது போல இருந்தது. பாருங்கள் அங்கிள், நான் யாருக்கும் பொறுப்பல்ல. நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். நான் காவலாளியிடம் இவரை வெளியேற்றுமாறு சைகை காட்டினேன். கார்கியின் அப்பா சென்றுவிட்டார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் என் மூளையில் சுழலத் தொடங்கின. கடைசியில் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒரு விசித்திரமான குழப்பம் என்னை சூழ்ந்து கொண்டது. மூல உரையின் எந்த பகுதியும் விடுபடாமல் கதையின் உணர்ச்சிகரமான ஓட்டத்திற்கு ஏற்ப இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் டிரான்ஸ்லேஷன். நான் என் பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டு விடுதியிலிருந்து வெளியேறினேன். கார்கி உயிருக்கும் மரணத்திற்கும் போராடிக் கொண்டிருந்த அந்த நகர மருத்துவமனைதான் என் இலக்காக இருந்தது. வழிநெடுகிலும் என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அங்கே சென்றதும் நான் அவளிடம் என்ன சொல்வேன்? நான் அங்கே செல்வதைக் கண்டு அவளுடைய குடும்பத்தினர் எப்படி நடந்து கொள்வார்கள்? ஆனால் அந்த எண்ணங்களையெல்லாம் கடந்து எப்படியாவது மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்பினேன். என் பைக்கின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றதும் வரவேற்பு அறையில் ஐசியூ செல்லும் வழியை கேட்டேன். என் மூச்சு வேகமாக இருந்தது. ஐசியூவிற்கு வெளியே கார்கியின் பெற்றோரும் சில உறவினர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிள் என்னை பார்த்ததும் கோபத்துடன் என்னிடம் வந்தார். இப்போது இங்கே எதற்காக வந்தாய்? என் மகளின் மரணத்தை வேடிக்கை பார்க்க வந்தாயா என்று அழுது கொண்டே என் மீது கத்தத் தொடங்கினார். அவருடைய மனைவியும் பைத்தியம் பிடித்தது போல அழுது கொண்டிருந்தார். அங்கிள், தயவுசெய்து கார்கியை ஒருமுறை பார்க்க அனுமதியுங்கள்.
ப்ளீஸ் என்னை உள்ளே விடவும் என்று முதல் முறையாக என் கர்வத்தை கைவிட்டு அவர்களிடம் வேண்டினேன். என் குரலில் ஒரு மென்மை இருந்தது. இல்லை, நீ உள்ளே செல்ல முடியாது. உன்னால்தான் அவள் இந்த நிலைக்கு ஆளானாள். இங்கிருந்து போய்விடு. கார்கியின் தாய் முன்னால் வந்து என்னை பின்னுக்குத் தள்ளினார். அவளுடைய கண்களில் எனக்காக கடும் வெறுப்பு இருந்தது. நான் தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து அவளிடம் ஒருமுறை பேசவிடுங்கள். என் பேச்சைக் கேட்டால் ஒருவேளை அவளுடைய நிலைமை சரியாகலாம் என்று நான் வேண்டினேன். அந்த நேரத்தில் நான் எப்படியாவது கார்கியை சென்றடைய வேண்டும் என்று துடித்தேன். அவர்கள் என்னை தடுத்தார்கள். ஆனால் நான் கட்டாயப்படுத்தி ஐசியூ கதவை நோக்கிச் சென்றேன். ஒரு செவிலியர் கதவைத் திறந்து என்னை உள்ளே வருமாறு சைகை காட்டினார். கார்கியின் பெற்றோர்கள் வேறு வழியின்றி பின்வாங்க வேண்டியிருந்தது. நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு ஐசியூவிற்குள் சென்றேன். அங்கே இயந்திரங்களின் சத்தம் பலமாக எதிரொலித்துக் கொண்டிருந்தது. முன்னாலிருந்த படுக்கையில் கார்கி முற்றிலும் சுயநினைவின்றி படுத்துக் கிடந்தாள். அவளுடைய கழுத்தில் ஆழமான தழும்புகள் இருந்தன. அவளது முகம் வெளுத்துப் போயிருந்தது. கண்களைச் சுற்றி ஆழமான கருவளையங்கள் விழுந்திருந்தன. அவளை இந்த நிலையில் பார்த்தபோது எனக்குள் ஏதோ ஒன்று உடையத் தொடங்கியது. என் கல் நெஞ்சம் மெழுகு போல உருகத் தொடங்கியது. நான் அவளுடைய படுக்கைக்கு அருகிலேயே அமர்ந்து அமைதியாக அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்காக ஒருவர் இந்த எல்லை வரை செல்வார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என் பிடிவாதமும் கர்வமும் ஒரு அப்பாவி உயிரை மரணத்தின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. நான் ஒரு இருக்கையை இழுத்து அவள் அருகில் அமர்ந்து அவள் நினைவு திரும்புவதற்காக காத்திருக்கத் தொடங்கினேன். ஐசியூவில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. நான் அமைதியாக அமர்ந்து கார்கியின் முகத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன். நீண்ட நேரத்திற்குப் பிறகு அவளது மூடிய இமைகளில் லேசான அசைவு தெரிந்தது. நான் சட்டென்று முன்னால் சாய்ந்தேன். கார்கி மெதுவாக கண்களைத் திறந்து வெறிச்சோடிய பார்வையுடன் கூரையை பார்த்தாள். பிறகு அவள் பார்வை என் மீது பட்டது. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீ ஏன் இதையெல்லாம் செய்கிறாய் கார்கி? ஏன் இப்படிச் செய்தாய் என்று நான் கடுமையான தொனியில் அவளிடம் கேட்டேன். என் முகத்தில் கோபமும் குழப்பமும் தெளிவாகத் தெரிந்தது. உங்களை நான் அடையவில்லை என்றால் நான் உண்மையிலேயே இறந்து விடுவேன் சஞ்சய். நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அவள் மிகவும் பலவீனமான குரலில் கூறினாள். கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தோடியது. பைத்தியக்கார பெண்ணே, உன் இந்த முட்டாள்தனமான செயலால் உன் தாய் தந்தையரின் நிலை என்னவாக இருக்கிறது என்று உனக்குத் தெரிகிறதா? அவர்கள் வெளியே அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று அவளது பெற்றோரின் வேதனையை அவளுக்கு புரிய வைக்க முயன்றேன். நான் உள்ளுக்குள் இப்போதும் இந்த உறவிலிருந்து ஓடவே நினைத்தேன். எனக்கு உங்களைப் பற்றி மட்டும்தான் கவலை சஞ்சய். நான் மரணத்தை இவ்வளவு நெருக்கத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். அப்போதும் உங்கள் நினைப்பு மட்டும்தான் எனக்கு வந்தது என்று என் கண்களைப் பார்த்து தன் காதலின் ஆழத்தை எனக்கு நம்ப வைக்க முயன்றாள். அவளுடைய குரலில் ஒரு பிடிவாதம் இருந்தது. இந்தப் பெண் இனி எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டாள் என்பது எனக்கு புரிந்தது. அவளுடைய வெறி என் கற்பனையை விட ஆழமாக இருந்தது. நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு இப்போது என் பயங்கரமான ரகசியத்தை அவளிடம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். அவளை என்னிடமிருந்து விலக்க இது ஒரே வழியாக இருந்தது. சரி, என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாயல்லவா? ஆனால் என்னைப் பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா என்று நான் நேராக அமர்ந்தபடி கேட்டேன். என் பார்வை அவள் முகத்தில் நிலைத்திருந்தது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதைச் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு உண்மையையும் நான் மனதார ஏற்றுக்கொள்வேன் என்று அவள் தயக்கமின்றி உடனே பதிலளித்தாள். அவளுடைய அந்த பதிலில் மிகுந்த நம்பிக்கை இருந்தது. நல்லது. ஒருவேளை என் ரகசியம் உனக்குத் தெரிந்தால் நீயே திருமணத்தை மறுத்துவிடுவாய், என்னை வெறுக்கத் தொடங்குவாய் என்று அவளை மனரீதியாகத் தயார் செய்ய ஒரு எச்சரிக்கை விடுத்தேன். உண்மையைச் சொன்னால் அவள் என்னிடமிருந்து ஓடிவிடுவாள் என்று நான் முழுமையாக நம்பினேன். நான் மரணத்தின் வாயிலிலிருந்து திரும்பி வந்திருக்கிறேன் சஞ்சய். எனக்கு எதைக் கண்டும் பயமில்லை. நான் உங்களை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கிறேன் என்றாள் கார்கி. அவள் சற்று என் பக்கம் திரும்பி பார்த்தபோது நான் சொன்னேன், சரி, அப்படியானால் கவனித்துக் கேள். என் உண்மை என்னவென்றால் நான் ஒரு ஆண்மையற்றவன். எந்த தயக்கமுமின்றி அந்த கசப்பான உண்மையை நேரடியாக அவள் முகத்திற்கு நேராக எறிந்தேன். என் குரலில் கோபம் கலந்திருந்தது. கார்கியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அவள் சில நொடிகள் சிலையாக உறைந்து போனாள். மற்றொரு மனிதன் தன் மனைவிக்குக் கொடுக்கும் அந்த மகிழ்ச்சியையும் வாழ்க்கையையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. நீ எப்போதும் என்னுடன் துயரப்பட்டு உள்ளுக்குள்ளேயே குமைந்து வாழ வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதனால்தான் இதுவரை நான் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து வந்தேன் என்று என் உண்மையின் தீவிரத்தை அவளுக்கு புரிய வைத்தேன். அவள் முகத்தில் வெறுப்பு தோன்றும் என்று நான் காத்திருந்தேன். ஆனால் அதற்குப் பிறகு நடந்த விஷயம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கார்கியின் முகத்திலிருந்த அந்த அதிர்ச்சி மெதுவாக ஒரு நிம்மதியான புன்னகையாக மாறத் தொடங்கியது.
அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என் மீது மிகுந்த அன்பு நிறைந்த பார்வையுடன் பார்த்தாள். காதல் என்பது காதல்தான் சஞ்சய். காதலில் வாழ்க்கை எல்லா வகையிலும் முழுமையாகத்தான் வாழப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. காதலில் அன்புடன் வாழ்ந்தாலே போதும். கார்கி மிகவும் மென்மையான தொனியில் பதிலளித்தாள். அவளுடைய அந்த பேச்சு என் மூளையை ஒரு நிமிடம் குழப்பியது. உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? நான் இப்போது உன்னிடம் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? உன்னுடைய எந்தத் தேவையையும் எந்த காலத்திலும் என்னால் பூர்த்தி செய்ய முடியாது என்று நான் எரிச்சலுடன் மீண்டும் உரத்த குரலில் சொன்னேன். அவளுடைய இந்த முட்டாள்தனமான பேச்சைக் கேட்டு எனக்கு கடுமையான கோபம் வந்தது. சஞ்சய், எனக்கு எந்த தேவையும் இல்லை. என் மிகப்பெரிய தேவையே நீங்கள்தான். இந்த நிலையில் கூட நீங்கள் எனக்கு கிடைத்தால் என் வாழ்நாள் முழுவதையும் நான் மகிழ்ச்சியுடன் கழிப்பேன் என்று அவள் என் கையின் மீது தன் கையை வைத்து எனக்கு நம்பிக்கை அளித்தாள். அவள் என்னைத் தொட்ட அந்த உணர்வு எனக்கு ஒரு நிமிடம் விசித்திரமாக இருந்தது. ஆனால் பிறகு என் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. இந்த நிலையில் கூட இந்த பெண் என்னை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறாள் என்றால் இதை விடச் சிறந்த விஷயம் வேறென்ன இருக்க முடியும்? என் மிகப்பெரிய பிரச்சனை எளிதாகிவிட்டது. என் ரகசியத்தை தெரிந்த அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒரு மனைவி எனக்கு கிடைக்கிறாள். இதன் மூலம் என் குறை எப்போதும் ஒரு ரகசியமாகவே இருக்கும். என் வீட்டினரும் இனி என் மீது அழுத்தம் கொடுக்க முடியாது. என் சுயநலம் உடனே இந்த சூழ்நிலையை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதியது. உண்மையிலேயே என் இந்த ரகசியத்தை மறைத்துக்கொண்டு என்னுடன் வாழ நீ தயாரா என்று உறுதி செய்து கொள்ள கடைசி முறையாக கேட்டேன். என் பேச்சில் கண்டிப்பு இருந்தது, ஆனால் சந்தேகம் இன்னும் மிச்சமிருந்தது. ஆமாம் சஞ்சய், இந்த ரகசியம் எப்போதும் நம் இருவருக்குள்ளே மட்டுமே இருக்கும் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன். நான் உலகின் மிகச்சிறந்த மனைவியாக இருப்பேன் என்று அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள். நான் ஐசியூவிலிருந்து வெளியே வந்து கார்கியின் அப்பாவுக்கு ஆறுதல் கூறி அவளை திருமணம் செய்து கொள்ளச் சம்மதம் தெரிவித்தேன். இதைக் கேட்டதும் அவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். நான் அங்கிருந்து நேராக என் கிராமத்திற்கு புறப்பட்டேன். இப்போது என் அப்பாவுக்கு முன்னால் ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்ற வேண்டியிருந்தது. கிராமத்திற்குச் சென்றதும் நேராக அப்பாவின் அறைக்குச் சென்றேன். அவர் அப்போது பீடி குடித்துக் கொண்டிருந்தார். அப்பா, நான் இப்போது திருமணத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்று முடிவு செய்துவிட்டேன் என்று அவர் முன்னால் நின்று நம்பிக்கையுடன் சொன்னேன். அவர் பீடியை ஒரு பக்கம் எறிந்துவிட்டு ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் சஞ்சய். நீ என் பேச்சைக் கேட்பாய் என்று எனக்கு தெரியும். இன்றே என் நண்பனின் மகளுடன் உன் திருமணத்தை பேசி முடிக்கிறேன் என்று அப்பாவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. இல்லையப்பா, நான் திருமணம் செய்வேன், ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு. உங்கள் நண்பனின் மகளை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று நான் உடனே அவர் பேச்சைத் தடுத்து என் முடிவைச் சொன்னேன். அதைக் கேட்டதும் கோபத்தில் அவர் முகம் சிவந்தது. நீ என்ன உளறுகிறாய்? நான் என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்துவிட்டேன். சொன்ன சொல்லை என்னால் மாற்ற முடியாது என்று அவர் கோபத்துடன் என்னை பார்த்தார். என் வகுப்புத் தோழியான கார்கியைத்தான் நான் திருமணம் செய்வேன். நான் ஒரு இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என் மனைவி கார்கியாகத்தான் இருப்பாள். அவளுடன் தான் நான் என் வாழ்க்கையை தொடங்குவேன். இல்லையெனில் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருந்து இறந்து விடுவேன் என்று நான் தீர்க்கமாகச் சொன்னேன். நீ என் மரியாதையை மண்ணில் மிதிக்கிறாய். வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நான் எப்படி என் மருமகளாக ஏற்றுக்கொள்வது என்று அப்பா உரத்த குரலில் கத்தினார். அவருடைய சத்தத்தைக் கேட்டு என் அம்மாவும் அண்ணன்களும் அறைக்குள் வந்தனர். இது என் வாழ்க்கையின் முடிவு அப்பா. நான் உங்கள் பேச்சைக் கேட்டுக்கொண்டேன், இப்போது நீங்கள் என் பேச்சைக் கேட்க வேண்டும் என்று நான் பிடிவாதமாக இருந்தேன். நீண்ட நேரம் வாக்குவாதம் நடந்தது. கசப்பான கிண்டல்கள் வீசப்பட்டன. அண்ணனும் அம்மாவும் அப்பாவை சமாதானப்படுத்த முயன்றனர். நான் மீண்டும் மறுத்துவிட்டால் எனக்கு ஒருபோதும் திருமணம் நடக்காது என்று அவர்கள் பயந்தனர். கடைசியில் அப்பா தன் பிடிவாதத்தை விட வேண்டியிருந்தது. அவர் கடும் கோபத்திலிருந்தார், ஆனால் வேறு வழியின்றி என் முடிவை ஏற்றுக்கொண்டார். சில நாட்களுக்குப் பிறகு என் திருமணம் கார்கியுடன் மிகவும் விமரிசையாக நடந்தது. என் வீட்டினர் கார்கியை மனதார ஏற்றுக்கொண்டனர். மூல உரையின் எந்த பகுதியும் விடுபடாமல் கதையின் உணர்ச்சிகரமான மாற்றங்களுக்கு ஏற்ப இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஆனால் என் திருமணத்தைப் பற்றிய அவர்களின் மகிழ்ச்சி அளவற்றதாக இருந்தது. விடைபெற்ற பிறகு, விடைபெறுதலுக்குப் பின் நான் கார்கியை என் அறைக்கு அழைத்து வந்தபோது பல வருடங்களாக என் நெஞ்சிலிருந்த ஒரு பெரிய சுமை இறங்கியது போல உணர்ந்தேன். இப்போது என்னுடைய இந்த குறையைப் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது என்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். முன்பை விட இப்போது நான் மிகவும் கவலையற்றவனாகவும் லேசானவனாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணர்ந்தேன். முன்பு பார்த்தது போல இனி யாரும் என்னை சந்தேக கண்ணோடு பார்க்க மாட்டார்கள். முன்பு கிராமத்திலுள்ள ஒவ்வொரு நபரும் உறவினர்களும் நான் ஏன் திருமணம் செய்யவில்லை என்பது குறித்து கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருப்பார்கள். என்னை பலவிதமாக கேலி பேசுவார்கள். ஆனால் இனி அப்படி எதுவும் நடக்காது. சமூகத்தின் வாய்க்கு நான் ஒரு பூட்டு போட்டேன், அது வெற்றிகரமாக அமைந்தது.
கார்கி என்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் ஒரு சிறந்த மனைவியாக இருந்து என் குடும்பத்தினரின் இதயங்களை வெல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் வரும் சிரிப்பையும் அவளுடைய துள்ளலான குரலையும் கேட்டு அறையின் 4 சுவர்களுக்குள் நான் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று எவரும் கனவிலும் நினைக்க முடியாது. நாங்கள் கணவன் மனைவியாக அல்லாமல் 2 நல்ல நண்பர்களாக ஒரே கூரையின் கீழ் வாழத் தொடங்கினோம். கார்கி மறந்தும் கூட என் பலவீனத்தைப் பற்றி யாரிடமும் குறிப்பிட்டதில்லை, எதைப் பற்றியும் என்னிடம் விசாரிக்கவும் இல்லை. என் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக கழிந்தது. கார்கியை திருமணம் செய்து கொண்டது என் வாழ்க்கையின் மிகச் சிறந்த மற்றும் புத்திசாலித்தனமான முடிவு என்று நான் உணரத் தொடங்கினேன். என் மறைமுகமான வெற்றிக்காக நான் ஒவ்வொரு நாளும் என்னை பெருமையாக கருதினேன், ஏனென்றால் என் திட்டம் இப்போது 100 விழுக்காடு வெற்றிகரமாகிவிட்டது. திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கூட முடியாத நிலையில் ஒரு இரவு கார்கியின் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்தது. அவளுக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தது. அவள் பலவீனமடைந்து வந்தாள். அவளுடைய நிலையை பார்த்து நான் மிகவும் பதற்றமடைந்து உடனே காரில் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அவசர சிகிச்சை பிரிவில் எமர்ஜென்சி வார்டு செவிலியர் அவளை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து உள்ளே அழைத்துச் சென்றார். நான் வெளியே பதற்றத்துடன் உலாவிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு பெண் மருத்துவர் வெளியே வந்தார். அவர் புன்னகையுடன் என்னை நோக்கி வந்தார். உங்களுக்கு வாழ்த்துகள், உங்கள் மனைவி தாயாகப் போகிறார். மருத்துவர் மிகவும் மகிழ்ச்சியான முறையில் என்னிடம் இதை தெரிவித்தார். மருத்துவர் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவியது போல இருந்தது. என் மூளையில் யாரோ 100 ஊசிகளை பாய்ச்சுவது போல இருந்தது. என் மூச்சு நெஞ்சிலேயே நின்றது. என் மீது இடியே விழுந்தது போல இருந்தது. என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் இது எப்படிச் சாத்தியம்? எனக்குள் சந்தேகம் வளரத் தொடங்கியது. என் மனதில் ஒரு பயங்கரமான புயல் வீசியது. கோபமும் அவமானமும் என் இரத்தத்தையே கொதிக்க வைத்தது. அதாவது, இந்த பெண் ஒழுக்கமற்றவளாக மாறிவிட்டாள். அவள் என்னிடம் இவ்வளவு கேவலமான துரோகத்தை செய்துவிட்டாள். அவளால் இந்த நிலையில் என்னுடன் இருக்க முடியாது என்றால் பிறகு ஏன் என்னிடம் பொய் வாக்குறுதி கொடுத்து திருமணம் செய்து கொண்டாள்? இப்போது நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? இது சாத்தியமே இல்லை. நான் கோபத்தில் கத்தினேன். மருத்துவரை திகைப்பில் ஆழ்த்திவிட்டு கார்கி இருந்த அறைக்கு நேராகச் சென்றேன். அவள் படுக்கையில் படுத்திருந்தாள். அவளுடைய கண்கள் மூடியிருந்தன. என்னை பார்த்ததும் அவள் ஒரு அழகான புன்னகையை செய்தாள். ஆனால் நானோ கோபத்தில் வெறிபிடித்து கிடந்தேன். நீ ஒரு ஒழுக்கமற்ற மற்றும் கேவலமான பெண். நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டாய். நான் அவள் மீது வெடித்தேன். அவளுடைய கையை ஓங்கி பிடித்து உலுக்கினேன். என் கண்கள் சிவந்து போயிருந்தன. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சஞ்சய்? அப்படி நான் என்ன செய்துவிட்டேன்? கார்கி பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து நடுக்கமான குரலில் கேட்டாள். சரி, என் முன்னால் அப்பாவி போல நடிக்காதே. எனக்கு எல்லாம் நன்றாகத் தெரியும், புரிந்ததா? என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா? அப்படியென்றால் இந்த குழந்தை யாருடையது? நீ என் மானத்தை மண்ணில் மிதித்துவிட்டாய். நான் அவளிடம் உரத்த குரலில் கத்தினேன். என் கோபம் கட்டுப்பாட்டை மீறிச் சென்று கொண்டிருந்தது. சஞ்சய், கடவுளுக்காக ஒருமுறை என் பேச்சைக் கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல எதுவும் இல்லை. அவள் என் கையைப் பிடிக்க முயன்றாள். ஆனால் நான் அவளை ஓங்கி உதறி தள்ளினேன். வாயை மூடு. இனி ஒரு வார்த்தை கூட நான் கேட்க விரும்பவில்லை. அவள் சத்தமாக அழத் தொடங்கினாள். பிறகு அவள் என் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் கோபத்தில் அறைக்குள் உலாவத் தொடங்கினேன். என் முஷ்டிகள் இறுகின. பிறகு அதே கோபத்தில் நான் என் முடிவை அறிவித்தேன். உன்னைப் போன்ற ஒழுக்கமற்ற மற்றும் தரம்தாழ்ந்த பெண்ணுடன் இனி ஒரு கணம் கூட என்னால் வாழ முடியாது. அதனால் நான் உனக்கு விவாகரத்து, டிவோர்ஸ் கொடுப்பேன். நான் விரலை உயர்த்தி என் முடிவை அவளிடம் சொன்னேன். விவாகரத்து என்ற பெயரைக் கேட்டதும் அவள் அழுது கொண்டே என்னை பார்த்தாள். என் கால்களை பிடித்துக் கொண்டாள். இப்படிச் செய்யாதீர்கள் சஞ்சய். எனக்கு விவாகரத்து கொடுத்து விடாதீர்கள். நான் உண்மையைச் சொல்கிறேன். நான் நிரபராதி என்றாள். உன் பொய்யான கதைகள் எதையும் நான் கேட்க விரும்பவில்லை. நீ என்னை நன்றாக ஏமாற்றிவிட்டாய். நீ இப்போது எனக்கு இறந்துவிட்டாய். நான் திரும்பிச் செல்லத் தொடங்கினேன். கடவுளின் மீது ஆணையாக சஞ்சய், ஒரே ஒரு முறை என் பேச்சைக் கேளுங்கள். பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். அதற்குப் பிறகு உங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அந்த முடிவை எடுங்கள். அவள் அழுது கொண்டே தன் மொபைலை எடுத்து ஒரு வீடியோவை ஓடவிட்டு என் முன்னால் காட்டினாள். நான் வெறுப்புடன் திரையை பார்த்தேன். திரையில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியைக் கண்டதும் எனக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டது. வீடியோ கார்கி ஒரு கிளினிக்கில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு பெண் மருத்துவர் இருந்தார். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிகிச்சை பெறத் தொடங்கிய அதே மருத்துவர். பின்னர் நான் நம்பிக்கை இழந்தபோது அந்த சிகிச்சையை பாதியிலேயே விட்டுவிட்டேன். இதெல்லாம் என்ன? நீ ஏன் இந்த மருத்துவரிடம் சென்றாய் என்று நான் கோபத்துடன் அவளிடம் கேட்டேன். முதலில் நீங்கள் முழு வீடியோவையும் பார்த்து எல்லாவற்றையும் கேளுங்கள்.
பிறகு நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று அவள் விக்கல்களுக்கு இடையில் பதிலளித்தாள். வீடியோவில் கார்கி அந்த மருத்துவரிடம் எப்படியோ தெரியாமல் என்னுடைய மாதிரியை சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ சோதனை செய்யச் சென்றதை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஏனென்றால்தான் கர்ப்பமாக இருப்பதை அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள். என்னிடம் சொல்லாமலேயே அவள் டிஎன்ஏ பரிசோதனை செய்திருந்தாள். ஆனால் அந்த டிஎன்ஏ அறிக்கையை சரியாக புரிந்து கொள்ள இந்த மருத்துவரிடம் பேச வேண்டியிருந்தது. இதற்கிடையில் நான் எப்போதாவது அவள் மீது இத்தகைய குற்றச்சாட்டை சுமத்தினால் என்னிடம் காட்டுவதற்காக அவள் இந்த வீடியோவையும் எடுத்திருந்தாள். உங்கள் கணவரிடம் இந்த குறை இருந்திருக்கலாம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கலாம். அதன் காரணமாக அவரிடம் இருந்த அந்த குறை இப்போது இல்லாமல் போயிருக்கலாம் அல்லது ஓரளவு குணமடைந்திருக்கலாம். டிஎன்ஏ அறிக்கையின்படி இந்த குழந்தை 100 விழுக்காடு உங்கள் கணவருடையதுதான். மருத்துவரின் இந்த வார்த்தைகள் என் காதுகளில் உருக்கிய ஈயத்தைப் போல இறங்கின. அவர் சொன்னதை கேட்டதும் முதலில் என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் என் மூளை இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒருவேளை கார்கி என்னை ஏமாற்றுகிறாளோ என்றும் அவளுடைய பாவம் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் அவளை நம்ப வேண்டும் என்று இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கிறாளோ என்றும் நான் நினைத்தேன். இந்த வீடியோ பொய்யானது. நீ அந்த மருத்துவருக்கு பணம் கொடுத்து உன் ஒழுக்கமின்மையை மறைக்க இதையெல்லாம் சொல்ல வைத்திருக்கிறாய் என்று கத்தியபடி மொபைலை தரையில் எறிந்துவிட்டு கோபத்துடன் அறையிலிருந்து வெளியே வந்தேன். நான் கார்கியை அந்த மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு நேராக நகரத்தின் மிகப்பெரிய ஆய்வகத்திற்கு லேபரேட்டரி சென்றேன். நானே என் டிஎன்ஏ சோதனையைச் செய்து இந்த பெண் ஒரு பொய்யி என்பதை நிரூபித்து அவளிடமிருந்து எப்போதும் தப்பித்துவிட வேண்டுமென்று முடிவு செய்தேன். நான் என் இரத்த மாதிரியை கொடுத்துவிட்டு அறிக்கைக்காக 2 நாட்கள் காத்திருந்தேன். இந்த 2 நாட்களும் எனக்கு ஒரு பயங்கரமான புயலைப் போல கழிந்தன. இந்த இடைவெளியில் நான் கார்கியிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் என் குடும்பத்தினருடன் வீட்டிற்கு வந்திருந்தாள். ஆனால் நான் என் அறைக்கதவை அவளுக்காக பூட்டிவிட்டேன். 2 நாட்களுக்குப் பிறகு ஆய்வகத்திலிருந்து என் டிஎன்ஏ அறிக்கையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது என் கைகள் நடுங்கின. நான் காரில் அமர்ந்து அவசரமாக அந்த உரையை திறந்து பார்த்தபோது அறிக்கையிலிருந்த வார்த்தைகள் அந்த குழந்தை உண்மையில் என்னுடையதுதான் என்று சத்தமாகச் சாட்சி சொன்னன. என்னிடம் அத்தகைய குறை எதுவும் இல்லை. என் குறை நீங்கியிருந்தது. இதை படித்ததும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது, அதே சமயம் பெரும் குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது. எல்லா உணர்ச்சிகளும் ஒன்றாக சேர்ந்து என்னை சூழ்ந்து கொண்டது போல இருந்தது. என் ரகசியத்தை தெரிந்தும் என் மீது உண்மையான அன்பு காட்டிய அந்த பெண் மீது நான் எவ்வளவு கேவலமான குற்றச்சாட்டை சுமத்திவிட்டேன். நான் வேகமாக காரை வீட்டை நோக்கி திருப்பினேன். வீட்டிற்குச் சென்றதும் நேராக என் அறைக்குச் சென்றேன். கார்கி அப்போது படுக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அழுது அழுது அவளுடைய கண்கள் வீங்கியிருந்தன. அவள் தொடர்ந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். நான் கதவை மூடிவிட்டு நேராக அவளுடைய காலடியில் அமர்ந்தேன். நான் அவளிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டேன். அழுதுகொண்டே சொன்னேன், என்னை மன்னித்துவிடு. என்னால் மிகப்பெரிய பாவம் நடந்துவிட்டது. நான் உன்னை சந்தேகப்பட்டேன். அவள் திகைப்புடன் என்னை பார்த்தாள். நான் அந்த டிஎன்ஏ அறிக்கையை அவளுடைய நடுங்கும் கைகளில் வைத்தேன். சஞ்சய், இந்த உண்மை ஏதோ ஒரு நாள் உங்கள் முன்னே வரும் என்று எனக்குத் தெரியும் என்று அழுதுகொண்டே அந்த அறிக்கையை பார்த்துவிட்டு அதை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். ஆனால் இவ்வளவு பெரிய அதிசயம் எப்படி நடந்தது? மருத்துவர் என்னிடம் முற்றிலும் கைவிரித்துவிட்டாரே என்று என் கண்ணீரைத் துடைத்தபடி அவளிடம் கேட்டேன். உண்மையாக அன்பு செலுத்துபவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை சஞ்சய். இதெல்லாம் அவருடைய கருணைதான் என்றாள் கார்கி. அவள் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. இதற்கிடையில் கோபத்தினால் கார்கியிடம் கொடுப்பதற்காக தயார் செய்திருந்த விவாகரத்து பத்திரங்களை என் பையிலிருந்து எடுத்து அவள் முன்னாலேயே அதை கிழித்து துண்டு துண்டாக போட்டேன். நான் அவளுடைய காலடியில் விழுந்து அழுதுகொண்டே சொன்னேன், இதில் தவறு உன்னுடையதல்ல, என்னுடையதுதான். நீ எனக்கு இவ்வளவு உறுதுணையாக இருந்தாய். அதற்கு அவள், இல்லை சஞ்சய், தவறு என்னுடைய மௌனத்தில்தான் இருக்கிறது, அதுதான் நம்மை ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்தியது என்றாள். நான் அவளிடம் சொன்னேன், இல்லை கார்கி, என் குறையினால் நான் எவ்வளவு குருடனாகிவிட்டேன் என்றால் உன் அன்பைக் கூட நான் துரோகம் என்று நினைத்துவிட்டேன். இதைக் கேட்டதும் அவள் என்னை அன்புடன் எழுப்பி அமர வைத்துச் சொன்னாள், கணவன் மனைவி உறவில் இதயத்தில்தான் இடம் இருக்க வேண்டும், காலடியில் அல்ல. கார்கி என்னை அவளுடன் அமர வைத்தாள். பிறகு எனக்கு தற்செயலாக நினைவு வந்தது. கார்கி எனக்கு காட்டிய வீடியோவில் இருந்த அந்த பெரிய மருத்துவரிடம் நான் ஒருமுறை சிகிச்சை பெற்றிருந்தது உண்மைதான். நான் சில மாதங்கள் முறைப்படி மருந்துகளை உட்கொண்டிருந்தேன். அவை இப்போது பலனளித்திருந்தன. மூல உரையின் எந்த பகுதியும் விடுபடாமல் அதன் முழு நீளத்திலும் உணர்ச்சிகரமாகவும் கருத்து செறிந்தும் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஆனால் நான் மிக விரைவிலேயே நம்பிக்கை இழந்து சிகிச்சையை பாதியிலேயே நிறுத்திவிட்டேன். அந்த மருந்துகள் அமைதியாக தங்கள் வேலையைச் செய்து என் குறையைப் போக்கியது எனக்கு தெரியாது. ஏனென்றால் மற்ற மருத்துவர்கள் என்னை முற்றிலும் ஏமாற்றமடையச் செய்திருந்தனர்.
என்னால் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று நான் முழுமையாக நம்பியிருந்தேன். என் குறையோடு என்னை ஏற்றுக்கொண்ட என் மனைவியை நினைத்து நான் இப்போது மிகவும் பெருமைப்படுகிறேன். அவள் என்னிடம் எந்த புகாரும் செய்யவில்லை, எந்த கிண்டலும் செய்யவில்லை. கடவுள் அவளுடைய நற்குணத்திற்காக என் குறையை மறைத்தது மட்டுமல்லாமல் இன்று எனக்கு தந்தையாகும் மகிழ்ச்சியையும் தந்துள்ளார். இது கடவுளின் ஒரு பெரிய அதிசயம். அல்லது கார்கியின் பொறுமைக்கும் அவளது உண்மைத்தன்மைக்கும் விசுவாசத்திற்கும் கிடைத்த பலன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் ஒரு மிகவும் விசுவாசமான மனைவி. நான் என் தவறுகளாலேயே இந்த குறைக்கு ஆளானேன். ஆனால் இன்று கார்கியினால்தான் என்னால் என் உண்மையை அறிந்து கொள்ள முடிந்தது. வாழ்க்கையில் மனிதன் பல தவறுகளை செய்கிறான். ஆனால் மிகப்பெரிய தவறு எதையும் யோசிக்காமல் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான். அன்று என் மனைவியின் மீது நான் உண்மையான அன்பை உணர்ந்தேன். கடவுள் கார்கியை என் மனைவியாக ஆக்கியதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். நண்பர்களே, பல நேரங்களில் நாம் நம்முடைய எண்ணங்கள், சந்தேகம் மற்றும் அரைகுறை தகவல்களால் மற்றவர்கள் மீது தேவையற்ற பழிகளை சுமத்திவிடுகிறோம். நம் விருப்பப்படி அவர்களைப் பற்றி ஒரு கருத்தை, தாரணா உருவாக்கிக் கொள்கிறோம். இதன் காரணமாக நம்மை உண்மையாக மதிப்பவர்களின் இதயத்தை நாம் புண்படுத்தி விடுகிறோம். எனவே எப்போதுமே நம் எண்ணங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதலில் நன்றாக விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டும். அதேபோல் நாம் அடிக்கடி நம் தவறுகளை மற்றவர்கள் மீது சுமத்துகிறோம். ஆனால் நாம் முழு நம்பிக்கையுடன் நம் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை சீர்திருத்த வேண்டும். நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்களது கதையை கேட்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து காமெண்ட் மூலம் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். முடிந்தவரை அதிகமாக பகிருங்கள், ஷேர் மற்றும் ஆதரவு ஹைப் தாருங்கள். அத்துடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எனது உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் அளித்து உங்கள் அன்பு கலந்த ஆதரவை நிச்சயமாக காட்டுங்கள். அப்போதுதான் நான் உங்களுக்காக இதுபோன்ற அற்புதமான கதைகளை தொடர்ந்து கொண்டு வர முடியும். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதன் நோக்கம் பொழுதுபோக்கு மற்றும் சமூக செய்தியை சோஷியல் மெசேஜ் வழங்குவது மட்டுமே. கதையின் மாந்தர்கள், இடங்கள் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தும் எழுத்தாளரின் கற்பனையே. இதற்கும் எந்தவொரு தனிநபர், ஜாதி, மதம் அல்லது சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாரிடமாவது ஒற்றுமை காணப்பட்டால் அது தற்செயலானது மட்டுமே. நன்றி.